நல்ல நேரம் ஆரம்பிக்கலாமே. ஆரம்பிச்சுட்டவே நாட்டாமக்கார சொல்ல வேண்டியதுதான். சரி, எல்லாரும் தயவு செஞ்சு இங்க கொஞ்சம் கவனிக்கணும். செங்கல்பட்டுல இருக்கும் செல்லையாபிள்ளை குமாரன் சிரஞ்சீவி முத்துவுக்கும் நம்ம ஊரு பொன்னையாபிள்ளை குமாரத்தி 4 பேருக்கு தெரியுற மாதிரி ஊரு பேரை விவரமா சொல்லுங்க ஐயா. நம்ம ஊருன்னா எப்படி புரியும்? அதுவும் சரிதான். மேல போங்க. மதுராந்தகத்தில் இருக்கும் பொன்னையாபிள்ளை குமாரத்தி சௌபாக்கியவதி ரத்தனத்துக்கும் வருகிற வாரம் வெள்ளிக்கிழமை சுபமுகூர்த்த வேளையிலே திருமணம் செய்கிறதாக பெரியோர்களாலே தீர்மானிக்கப்பட்டு இன்னைக்கு நிச்சயம் செய்திருக்கோம். என்னப்பா பொன்னையா? நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? எல்லாம் நீங்க சொல்லிட்டே சொல்றேன். செல்லையா, உன் அபிப்பிராயத்தையும் சொல்லையா. அட போங்கய்யா, எல்லா பேச்சையும் ஒரே மூச்சுல நீங்களே பேசி முடிச்சிட்டீங்களே. நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? எல்லாம் பரிபூர்ண சம்மதம் தான். சரி, இந்தாங்க பொண்ணு வீட்டார்த்த கொடுங்க. ஐயா ஐயா, அம்மா தாயி வாங்கிம்மா. இந்த பொண்ணுக்கு இந்த புடவையை கட்டி கூட்டிட்டு வாங்க. நானும் எத்தனையோ சம்பந்தங்களை முடிச்சு வச்சிருக்கேன். ஆனா மாப்பிள்ளை வீட்டாரும் பெண்ணு வீட்டாரும் எந்த விதமான கேள்வி பதிலும் கேட்டுக்காம எல்லாத்துக்கும் சம்மதிச்சு ஏக மனதா கல்யாணத்துக்கும் ஒப்புக்கொண்டது இந்த 2 பேரும் தான். ஆகவே இது இருதரப்பா இருக்கும் நல்ல இடத்து சம்மதம். இருந்தாலும் நகை தொகையை பத்தி ஒரு வகையா பேசிக்கலன்னா பின்னாடி சரிப்பட்டு வராது. அட விஷயத்தை 4 பேருக்கு தெரியும்படியா வாயை திறந்து பேசுங்க ஐயா. அட இந்நேரம் வரையும் கையை திறந்தா சொல்லிக்கிட்டு இருந்தான். நல்ல ஆளியா. ஐயா ஆறு உள்ளூர் பேரு ஆழ்வாரு, அவரு ஐயனாரு. இவங்க 2 பேரையும் இந்த ஊர்ல எந்த தெருவுலையும் பார்க்கலாம். அப்படி வேலையா? ஆமா, தனிச்சு ஒரு ஆளா பார்க்கவே முடியாது. ரெட்ட பிள்ளைங்க போன்றது. இந்த ஜென்மத்துல எங்க 2 பேருக்கும் அந்த பாக்கியம் இல்லை. ஐயா, எங்க 2 பேரும் மோமும் ரெட்ட பிள்ளைங்க நான் சொல்லுது. மகன் சொல்லல. இந்த ஊர்ல எந்த இடத்துல எந்த விசேஷம் நடந்தாலும் முதல்ல இவங்க 2 பேரையும் பாத்துக்கலாம். எதுக்கு? சாப்பாட்டுக்கா? சண்டைக்கா? அதெல்லாம் ஒண்ணு. நீங்க இப்படி சம்பந்தம் இல்லாம பேசுறதே இவங்க 2 பேருடைய பழக்கம். அதை நீங்க காரணம் வாங்காதீங்க. சத்தியாப்பா, உள்ளூர்காரன்னு கூட பார்க்காம பொண்ணு வீட்டுக்காரன் நம்ம 2 பேரையும் ஒதுக்குறோம். ஆமாப்பா, மாப்பிள்ளை வீட்டுக்காரன் நகையை பத்தி ஒரு வரி கூட பேசலன்னு உடனே பொண்ணு வீட்டுக்காரன் பூரிச்சுட்டான். அட என்னப்பா நகை நகைன்னு 4வது மனுஷன் நீங்க 2 பேரும் நடுவுல வந்துட்டு நாயா கத்துறீங்க. என்னங்க நாட்டாமக்காரர், பொண்ணை பெத்தவங்கிட்ட என்னென்ன நகை ஓடுறீங்கன்னு மாப்பிள்ளைய பெத்தவன் கேட்கறதே சரின்னு நீங்க சொல்றீங்களா? இருந்தாலும் பொண்ணை பெற்று வச்சிருக்கிறவன் 4 பேர் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லித்தானே ஆகணும். அட நீங்க ஒண்ணு சம்பந்தி, கொண்டவனு கொடுத்தவனு ஒன்னா போயிட்டா கேள்விக்கு பதிலுக்கு இடம் யாது? சரியா, நகை நகைன்னு மாப்பிள்ளை வீட்டுக்காரன் கட்டாயப்படுத்துறாருங்கிறதுக்காக ஊர்ல இருக்க நகையெல்லாம் இரவல் வாங்கி பொண்ணு கழுத்துல போட்டுட்டு தாலியையும் கட்டி பிறகு மறு வீட்டுக்கு அனுப்பும் போது கழுத்துல அடக்கிறதெல்லாம் கழட்டி வச்சுக்கிட்டு காணாம போயிருச்சுன்னு சொன்னா பையனுக்கு அந்த பொண்ணை பொஞ்சாதி இல்லைன்னு சொல்லிட முடியுமா? அதை எப்படி முடியும்? கழுத்துல தாலி கட்டதுக்கு அப்புறம். சரி, அது போட்டோம். மாப்பிள்ளை வீட்டான் கேட்கிற மாதிரியே மாடு கண்ணு நில போலம் எல்லாத்தையும் கொடுத்து கண்ணுக்கு கண்ணா வளர்த்த பொண்ணையும் கையில பிடிச்சு கொடுத்துறானே. எல்லா மாப்பிள்ளையும் ஒழுங்கா கடைசி வரைக்கும் பொண்ணை வச்சு காப்பாத்துறானா? யோ, நீங்க 2 பேரும் இதுக்கு பதில் சொல்லுங்கய்யா. சொல்லேப்பா. அடையா நீ ஒண்ணு வாயை திறந்தா மாப்பிள்ளை வீட்டுக்காரன் மண்டையில தட்டுறான். நீ எதையாவது பதில். யோ, பதில் சொல்லாம என்னையா திருப்பி திருப்பி உங்க முகத்தை அடிக்கடி பாத்துக்கிறீங்க? முகம் எங்கயா போயிட? ஐயா, பொண்ணு வருதுங்க. பொண்ணு 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 பொண்ணு. எத்தனை மாமனார் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணிக்க. இருக்கட்டும் இருக்கட்டும், 16 பெத்து பெருவாழ் வாழணும். அப்பா காலில் விழுந்து கும்பிடுமா? என்ன பண்ணிய? நீ நல்லா இருப்பா, நல்லா இருப்பா. நாட்டாம் கால விழுந்து நல்லா பக்கம் வாங்கிக்க. தீர்க்க சுமங்கலியா தீர்க்க சுமங்கலியா அழைச்சிட்டு போ. தாயி தங்கச்சி அழைச்சிட்டு போ. பாத்தி அப்பேன், ஊருக்குள்ள நம்மளும் பெரிய மனுஷங்க தானே, நம்ம காலில் விழுந்து கும்பிட சொன்னாங்களா? நோத்தும் போகணும். என்ன செல்லையா, பொண்ணு எப்படி? மனசுக்கு திருப்தி தானே? மறு பேச்சு பேசுறதுக்கு என்னங்க இருக்கு? பொண்ணு மகாலட்சுமி மாதிரி இருக்கு. நீ அதிர்ஷ்டசாலியப்பா. பொண்ணு ரொம்ப அடக்கொடுக்கமானது. பொண்ணை வளர்த்த பெருமை என்னை விட அவங்க அண்ணனை தான் சேரும். அடட, நான் கூட கேட்க மறந்துட்டேன் சம்பந்தி. என்னங்க உங்க பையன் எங்க காண வரலையா? எங்கீங்க, அவன் பாக்குறதோ போலீஸ் உத்தியோகம், இருக்கிறதோ பட்டணம், லேசில லீவு கிடைக்கிறது இல்ல. கல்யாணத்துக்கு கட்டாயம் வந்துடுவான். பொண்ணு கூட பிறந்த அண்ணன் ரொம்ப புத்திசாலி, தங்க கம்பியே தான். என் பையனுக்கு இளையது கூட ஒரு பொண்ணு இருக்குன்னு சொன்னனே, அதுவும் பட்டணத்துலதான் நர்ஸ் உத்தியோகம் பாக்குது. பொண்ணு கெட்டிக்கார பொண்ணு, ஒண்ணு சொல்லிக்கிறதுக்கு இல்ல. பரவாயில்லையே,
பொண்ணு கூட பிறந்த ஒரு அண்ணன், மாப்பிள்ளை கூட பிறந்த ஒரு தங்கச்சி. சரிதான், அடுத்த சம்பந்தத்துக்கு இப்பவே ஜோடி தயாரில் இருக்கு. நாட்டாவுக்காரு தமாஷ் பண்றாரு. நீங்க ஒரு பக்கம், அட நீங்கப்பா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. வந்தவங்களுக்கு சந்தன வத்தலாக எடுத்து கொடுங்க. சோறு கிடையாதா? அடாடாடா, நீ ஏன் அப்ப என்ன ரத்னம், மாமனார் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணிக்கிட்டியா? ஓ, மருமக காலில் விழுந்த உடனே மாமனார் 16 பெத்து பெருவாழ் வாழணும்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டாரடி. அம்மாடி, ரத்தனத்தை 16 குழந்தைகளுக்கா தாயாகணும்னு ஆசீர்வாதம் பண்ணாரு. ரங்கம்மா, 16 பெத்து பெருவாழ்வு வாழணும்னு சொன்னா 16 குழந்தைகளுக்கு தாயா இருக்கணும்னு அர்த்தம் இல்ல. உலகத்துல ஐஸ்வர்யம் 8, சித்தி 8, இந்த 2 அம்சங்களையும் சேர்த்துதான் 16 பெத்து பெருவாழ்வு வாழணும்னு பெரியவங்க சொல்றாங்க. ரத்தன வாயில இருந்து ஒரு வார்த்தை வந்தாலே அது ரத்தனமா தான் இருக்கும். அம்புஜக்கா, நீயும் 6 குழந்தைக்கு தாயாயிட்டிய, இத்தனை நாளா இந்த வார்த்தைக்கு உனக்கு அர்த்தம் புரிஞ்சுதா? அடே, ரத்தன அழுது. ஏன் ரத்தன அழுத? உங்க அப்பா உனக்கு மனசுக்கு பிடிக்காத மாப்பிள்ளை ஏற்பாடு செய்துட்டாரா? ஏன் உங்க அம்மா இந்த நேரத்துல உயிரோடு இல்லையேன்னு அழுவுறியா? அதெல்லாம் நினைச்சா இந்த சமயத்தில் அழுவுறது? ஏன் நீ என்ன சின்ன குழந்தைய? அப்பா, நான் ஒண்ணும் அழுவல. நினைக்கல மாப்பிள்ளை அவ மனசுக்கு பிடிக்கலையோ என்னமோ. அப்படி ஏதாச்சும் இருந்தா அப்பா கிட்ட கராருன்னு சொல்லேண்டி. பங்கஜம், நீ சும்மா இரு. அப்பா பார்த்து நொண்டி முடுவனை கட்டிக்க சொன்னா கூட நோகாம கழுத்துல தாலியை வாங்கிக்க நான் தயாரா இருக்கிறேன். இடையில நீ எதுக்கு என்ன நம்ம பேசுற? அவ எங்கம்மா பேசுற? பாடத்தை ஒப்பிக்கிற. ரத்தனம் அப்பா எதையும் சுருக்கம் தான் சொல்லிடுறது. இதத்தான் ரத்த சுருக்கம்னு சொல்றது. அப்படிங்களா? அப்படித்தான். நீங்களாம் கொஞ்சம் அப்படி இருங்க, நான் ரத்தத்தோட தனிச்சு பேசுறேன், அப்புறம் கூப்பிடுறேன் வாங்க. ஏம்மா கண்ணை கசக்கிட்டு இருக்கு? அப்பா, நான் தப்பா பேசுறதாக நினைக்காதீங்க, மன்னிச்சுக்கங்க. அம்மா இல்லையங்கிற கவலை ஒரு பக்கம் என் மனசை கலக்கிட்டது. இதெல்லாம் போக ஊர் ஜனங்க, சொந்தக்காரங்க, மாப்பிள்ளை வீட்டை சேர்ந்தவங்க இத்தனை பேர் வந்திருக்கும் போது அண்ணனை மட்டும் இந்த விசேஷத்துக்கு வரவழைக்காமையே விட்டுட்டீங்களே, இது உங்களுக்கு ஒரு குறையா தெரியலையா? அம்மாவுக்கு பிறகு அண்ணன் தான் என்னை வளர்த்தாருன்னு அடிக்கடி சொல்வீங்களே, ஏப்பா கூட பிறந்த பொறுப்பு இந்த கூட்டத்துல நின்று நான் காலை விழுந்து கும்பிட்டு அவர் வாயாலையும் ஒரு நல்ல வார்த்தை வாங்கியிருந்தேன். அது என் மனசுக்கு எவ்வளவு நிம்மதியா இருந்திருக்கும். பைத்தியக்கார பொண்ணு, இதுக்காம இப்படி கண்ணை கசக்கிட்டு இருந்த? நான் என்னமோ ஏதோன்னு பயந்துட்டாமா. நீ ஒண்ணும் கவலைப்படாத ரத்னா. உன் கல்யாணத்துக்கு கண்டிப்பா கட்டாயமா உறுதியா வர்றேன்னு கடுதாசி எடுத்திருக்காமா. இத பாரு, அவ என்னமா செய்வான் பாவம். லீவு சொல்றேன், உங்க அண்ணன் இந்நேரத்துல எங்க என்ன வேலை செய்துகிட்டு இருந்தாலும் அவன் நினப்பு பூரா இன்னைக்கு இங்கே நடந்த உன் நிச்சயதார்த்தத்துலதான் இருக்கும். 11 11 11 என்னப்பா மாணிக்கம், என் அனுபவத்துல 11 நம்பரை ஒரு தடவை சொல்லி முடிக்கிறதுக்குள்ள என் முன்னாடி ஓடி வந்து நிப்ப. இன்னைக்கு 3 தடவை கூப்பிட்டதுக்கு அப்புறம் நீ வந்து நிக்கிறது எனக்கு பெரிய ஆச்சரியமா இருக்குதப்பா. மன்னிக்கணும் சார். அடடே, நான் ஒன்னும் கோவப்படல. எப்பவுமே நீ கரெக்டான மனுஷனாச்சேன்னு கேட்டேன். சார், எனக்கு கூட பிறந்த தங்கை ஒண்ணு இருக்கு. அது சின்ன பிள்ளை இருக்கும் போதே எங்க அம்மா தவறிட்டாங்க. அதை நான் தான் செல்லமா வளர்த்தேன். என் மேல ரொம்ப விசுவாசமா இருக்கும். இன்னைக்கு எங்க ஊர்ல இந்நேரம் அதுக்கு நிச்சயதார்த்தம் நடந்து முடிஞ்சிருக்கும். மாப்பிள்ளை வீட்டாரும் மத்தவங்களும் வந்திருக்கிற நேரத்துல நான் இல்லைன்னு கவலைப்பட்டு கண்ணை கசக்கிட்டு இருக்கும்னு நினைச்சேன். அதுல கொஞ்சம் மை மறந்துட்டேன் சார். இவ்வளவு விவரமா முன்னாடியே என்கிட்ட விஷயத்தை சொல்லியிருந்தேன்னா உனக்கு லீவு கொடுத்து அனுப்பிச்சிருப்பேனே. பரவாயில்ல சார், டியூட்டி தானே முக்கியம். கல்யாணத்துக்கு தான் நீங்க லீவு கொடுத்து அனுப்புறேன்னு சொல்லியிருக்கீங்களே. ஆமா, மாப்பிள்ளை எந்த ஊரு? தாய் தகப்பம் பூர்வீகம் எல்லாம் செங்கல்பட்டு தானா. ஆனா தற்சமயம் மாப்பிள்ளை இங்க மெட்ராஸ்ல தான் எங்கேயோ வேலையில இருக்கிறாரா. வேலையில இருக்கிறாராம்னா உனக்கு தெரியாதா மாப்பிள்ளைய? தெரியாது சார். எதாப்பா அப்படி சொல்ற? சார், சின்ன பருவத்தில இருந்தே எங்க அப்பா ஏற்பாடு செய்யற எந்த காரியத்துக்கும் எப்பவுமே நானும் என் தங்கையும் மறுப்பு சொல்றதே இல்லை. இருந்தாலும் செல்லமா தங்கச்சியை வளர்த்தேன்னு சொல்ற. அந்த பொண்ணுக்கு பொருத்தமான மாப்பிள்ளையான்னு நீயும் ஒரு தடவை நேரில் பார்த்திருக்க வேணாம்? பெத்தவங்களுக்கு இல்லாத அக்கறையா சார்? மாணிக்கம், உண்மையா சொல்றேன், நீ ஒரு உத்தம புருஷன் தான். என் சர்வீஸ்ல இந்த அவுட் போஸ்ட்ல உன்னை போல ஒரு ஆளை பார்த்ததே இல்லை. எங்க அப்பா லெட்டர்ல இது ரொம்ப நல்ல இடத்து சம்பந்தம்னு எழுதியிருக்காரு. நான் மாப்பிள்ளை பார்க்கணும்னு நினைக்கல. ஆனா எங்க அப்பா எனக்கு தெரியணும்னு மாப்பிள்ளை போட்டோ ஒன்று வச்சு அனுப்பிச்சிருக்காரு. மாணிக்கம், மாப்பிள்ளை ரொம்ப ஜோரா இருக்கிறாரப்பா.
சார் இது பெட்ரோல் பங்கு, இங்க ஸ்மோக் பண்ணக்கூடாது சார். ஸ்மோக் பண்ணக்கூடாது சார். ஆஹா, சார் பணம் கொடுக்காம பரப்பிட்டீங்களே. ஆஹா, சார் இல்ல வாங்கிட்டு போங்க. பரவாயில்ல மேன், வச்சுக்கோ. எஸ் ஜாம்பா சார். என்ன வெல்கம் ஹோட்டல்ல திருட்டு போயிடுச்சா? ஹோட்டல்லையா? இப்பவா? அப்படியா? இதோ புறப்பட்டு வரோம். 1477 2246 வெல்கம் ஹோட்டல்ல திருட்டு நடந்துருச்சா? 2 ஆளுங்க கூட பலத்த அடியும். சீக்கிரம் புறப்படுங்க. ஒன்னும் எடுக்காதீங்கப்பா, எல்லாம் அப்படியே இருக்கட்டும். போலீஸ்காரங்க வர வரையில வாங்க சார், வாங்க வந்து பாருங்க சார் எங்க ஹோட்டல. இந்த அக்கிரமம் எங்கேயாவது நடக்குமா சார்? பதட்டப்படாதீங்க. நிதானமா நடந்த சம்பவத்தை எங்க கிட்ட விவரமா சொல்லுங்க. நான் என்னத்த சொல்றேன் சார், வழக்கம் போல ஹோட்டல்ல சாப்பிட வர்றவங்க வந்துகிட்டு போய்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு லைட் எல்லாம் அணைஞ்சு போயிடுச்சு. எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. டேபிள் நாக்காலி எல்லாம் தடார் பிடார்னு உடையிற சத்தம் கடிச்சு. நாங்க தடுமாறி போய் லைட்டை போட்டு பார்த்தோம். கேஷ் பாக்ஸையே காணோம். முதலாளி மயக்கமா விழுந்துட்டாரு. சாப்பிட வந்த 2 ஆளுங்களுக்கு கூட மண்டையில பலத்த காயம். எல்லாத்தையும் கொண்டு போய் இப்பதான் ஆஸ்பத்திரியில அட்மிட் பண்ணிட்டு வரோம் சார். என்னப்பா அது அதிசய திருட்டா இருக்கு? நம்ம ஏரியாவில இந்த மாதிரி சம்பவம் இதுவரையில் நடந்ததே இல்லையே. நமக்கு தொல்லை கொடுக்க புதுசா புறப்பட்டு இருக்காங்க போல இருக்கு. யாரப்பா அந்த ஆளுங்க? இவரேதான் அவரே, அவரேதான் இவரே, இவரேதான் அவரே, அவரேதான் இவரே. புகை நுழையாத இடத்திலும் கூட நடுராத்திரியில் புகுந்து, புகை நுழையாத இடத்திலும் கூட நடுராத்திரியில் புகுந்து, புதுமுறையாலே பொருளை தேடி, புதுமுறையாலே பொருளை தேடி நமக்கு கொடுக்கும் சீமானவர். இவரேதான் அவரே, அவரேதான் இவரே. மந்திரமாயம் இல்லாமே மற்றவர் யாரும் காணாமே. மந்திரமாயம் இல்லாமே மற்றவர் யாரும் காணாமே. தந்திரத்தாலே நினைச்சது முடிக்கும் சக்தியில் ரொம்ப வல்லவர். தந்திரத்தாலே நினைச்சது முடிக்கும் சக்தியில் ரொம்ப வல்லவர். புத்தியும் அதிகம் உள்ளவர் எவரு? இவரேதான் அவரே, அவரேதான் இவரே. எத்தனை பேர்கள் வந்தாலும் சுத்தி குழந்து வளர்த்தாலும், எத்தனை பேர்கள் வந்தாலும் சுத்தி குழந்து வளர்த்தாலும், அத்தனை பேருக்கும் கடுத்தா கொடுக்கும் வித்தைகள் பலவும் கற்றவர். அத்தனை பேருக்கும் கடுத்தா கொடுக்கும் வித்தைகள் பலவும் கற்றவர். எத்தருக்கெல்லாம் எத்தர் எவரு? இவரேதான் அவரே, அவரேதான் இவரே. இவரேதான் அவரே, அவரேதான் இவரே. புகை நுழையாத இடத்திலும் கூட நடுராத்திரியில் புகுந்து, புதுமுறையாலே பொருளை தேடி நமக்கு கொடுக்கும் சீமானவர். இவரேதான் அவரே, அவரேதான் இவரே. இவரேதான் அவரே, அவரேதான் இவரே. Beautiful dance, beautiful dance, wonderful movement. மோகனா, வாரத்துக்கு ஒரு முறை வந்து ஆடிட்டு போயிடுறேன். மற்ற நாள்லாம் ரொம்ப டல்லா இருக்கிறேன். தினசரி உன் நிகழ்ச்சி ஏதாவது ஒண்ணு முன்னால நடந்துகிட்டே இருந்தா இன்னும் தீவிரமா என் தொழில இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். வெளியூர்ல எல்லாம் என் பொண்ணு நடன கச்சேரி அடிக்கடி நடக்கிறதுனால தினசரி இங்க வந்து ஆடி பாடிட்டு போக முடியல. சொல்லண்டி வாய திறந்து சும்மா நிக்கிறீங்க. அதான் எல்லாத்தையும் நீங்களே சொல்லிட்டீங்களம்மா. மோகனா, எதா இருந்தாலும் நீ பேசு என்கிட்ட. அது சரி, பணத்தை இப்படி பல வழிகளில் கொண்டு வரீங்களே, உங்களுக்கு பயமா இல்ல? மோகனா, இது உனக்கு சம்பந்தம் இல்லாத பிரச்சனை. பேச்ச மாத்து. இதெல்லாம் போய் நீ ஏண்டி கேட்டுக்கிட்டு இருக்கிற?
நீ பேச. ஆமா, உங்களுக்கு கல்யாணம் நடக்க போறதா கேள்விப்பட்டனே, இது உண்மைதானா? அப்படின்னா இத்தனை நாளா நீங்க என் பொண்ணு கிட்ட காட்டின அன்பெல்லாம் பொய்தானா? பார் பழையபடி உங்க அம்மா என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்காங்க பார். பின்ன அவங்க கேக்குற கேள்விக்கெல்லாம் சரியான பதில சொல்லுங்க. மோகனா, இவ்வளவு நாள் பழகி என்ன இன்னும் சரியா தெரிஞ்சுக்கல. எங்க அப்பா அம்மா எனக்கு ஏதோ ஒரு கல்யாணம் பண்ணணும்னு சதா அழுதுகிட்டே இருக்கிறாங்க. மாட்டேன்னா செத்துறேன்றாங்க. என்ன செய்ய சொல்றேன்? என் தங்கச்சி வேற பெரிய தொல்லை கொடுக்குது. இவங்க பிடிவாதத்துக்கு தான் நான் கல்யாணம் பண்றேனே தவிர மனமாற எனக்கு அதுல திருப்தி கிடையாது. அப்படின்னா என்ன மறந்துட மாட்டீங்களே? நோ சார். என்ன ரம்மி ஜாக்கி, சீரியஸா? சீரியஸ் ஒண்ணும் இல்ல. ஆனா சீரியஸ் இல்லைன்னா ஹோட்டல் ஏதாவது பரபரப்பா இருக்கா என்ன? பரபரப்பா? கேஷ் பாக்ஸ் காணோன்னு உடனே கல்லாவில் உட்கார்ந்து இருந்த முதலாளி கீழே விழுந்துட்டான். நல்ல வேலை குயிக்கா வந்தாச்சு. போலீஸ் அங்க பறந்துகிட்டு இருக்கு. போலீஸா? என்ன சமாச்சாரம்? ஒண்ணுமில்ல, நாடகம் ஒண்ணு நடத்தலான்னு இந்த 2 பேரும் கதை எழுத ஆரம்பிச்சுட்டானுங்க. அத சொல்றோம். ஓஹோ, அப்படியா சமாச்சாரம்? சரி சரி, நீங்க புறப்படுங்க. ஏமா மோகனா, 10ஆம் தேதி விழுப்புரத்துக்கு பாட்டு கச்சேரிக்கு போகணுமே, அதுக்கு ஒரு கார் வேணும்னு கேட்டியா? சிநேகிதம் பூரா கார் கம்பெனியே இழுத்து மூடிட்டான். அட, ஒரு வாடகை கார் தான் ஏற்பாடு பண்ணி தர சொல்லி கேள. நீ கேள. சரி, நான் தான் கேக்குறேன். ஒரு கார் ஒண்ணு உங்களால ஏற்பாடு பண்ணி தர முடியாதா? நீ கேட்கும்போது தர முடியாதா என்ன? டே ஜாக்கி, 10ஆம் தேதி இவங்க போறதுக்கு ஒரு கார் தயார் பண்ணி கொடு. பணம்? பணமா? நான் ஒண்ணு அந்த பணம் புட்டி அந்த அம்மா கிட்ட தான் இருக்கு, வாங்கிக்கோ. ஐயா, நான் புதுசா கட்டுற பங்களாவுக்கு இதுல இருக்கிற பணம் பத்தாது போல இருக்கு. உங்க அம்மாவுக்கு எவ்வளவு பணம் கொடுத்தாலும் திருப்தி அடைய மாட்டாங்க போல இருக்கு. சரி, நான் எப்படியாவது அரேஞ்ச் பண்ணி அனுப்பிடுறேன். ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட தனிமையா சொல்லணுமே. சரி சரி, நீங்க புறப்படுங்க. வரேங்க. சரி, வர்றேன். அவங்க எல்லாம் போகட்டுமேன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். என்ன விஷயம்? உங்க ஃபாதர் ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு. என்ன லெட்டர்? உங்களுக்கு மதுராந்தகத்து பெண்ணையே முடிச்சு நல்லபடியா நிச்சயதார்த்தம் நடந்துட்டு தான். கல்யாணம் வர்ற வெள்ளிக்கிழமையா. அதனால நீங்க உங்க தங்க மரகதத்தையும் கூட்டிக்கிட்டு உடனடியா நீங்களும் புறப்பட்டு செங்கல்பட்டு வந்து சேருவீங்களாம். அங்கிருந்து எல்லாரும் பெண்ணு வீட்டுக்கு போறதாம். இதுதான் ப்ரோக்ராமா. ரமே, நீ என்ன சொன்னாலும் சரி, தாயாரும் தங்கையும் செய்யற பிடிவாதத்துக்கு தான் இந்த கல்யாணம். மனமாற எனக்கு இதுல இஷ்டமே இல்லை. நீங்க அப்படி சொல்லக்கூடாது. உலகத்துல மனுஷனா பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் கல்யாணம் அவசியம் தேவைதான். அது எனக்கு தேவையில்லைடா. உங்க கல்யாணத்துக்கு பின்னால நீங்க ஒரு மாற்றம் கட்டாயம் காண போறீங்க பாருங்களேன். சரி, நாம எப்ப புறப்படுறது? அப்பா எழுதினபடி இன்னைக்கு என்னால புறப்பட முடியாது. எனக்கு நிறைய என்கேஜ்மெண்ட்ஸ் இருக்கு. ஏன்னா மேரேஜ் டைம்ல அட்டெண்ட் பண்றேன். எல்லாத்தையும் அங்க வந்து மீட் பண்ண சொல்லி ஒரு லெட்டர் எழுதி போடுறேன். இதை நம்புவாங்களா? ஏன் நம்ப மாட்டாங்க? இந்த கல்யாண விஷயமா கண்டிப்பா நான் வந்துருவேன்னு எங்க அம்மாவுக்கு உறுதி சொல்லி இருக்கிறேன். அதனால நம்புவாங்க. சரி, நாம லேட்டா புறப்படுற விஷயத்த உங்க தங்க மரகத்துக்கு சொல்ல வேணாமா? அவசியம் சொல்லணும். டே ரம்மி, எவ்வளவோ காரியங்களை தைரியமா செய்யறேன். ஆனா என் தங்க கிட்ட பேசும்போது மட்டும் நான் கோழையா மாறிடுறேன்டா. அதுதானே ரத்த பாசம். மரகத்துக்கிட்ட போய் விஷயத்தை சொல்லிடுவோம். பொழுது ஒடிஞ்சு போலாமே. அதுவும் சரி. என்னங்க, போலீஸ் திருட்டை பத்தி ரொம்ப மும்முரமா விசாரிக்குதான். நாம தான் இந்த காரியத்தை செய்யறோம்ன்றது இன்னும் அவங்களுக்கு தெரியாது. தெரிஞ்சா இத பத்தி நீ பேசாதே. மைண்ட் யுவர் பிசினஸ். தேங்க்ஸ். தாய்மார்கள் குழந்தைகளை வளர்க்கும் முறையை முன்னிட்டுத்தான் இருக்கிறது அந்த சிசுக்களின் வருங்காலம். இதற்குத்தான் தாய் போல் தேய் என்று பழங்காலத்து சொல் கூட ஒன்றுண்டு. தவிர குழந்தைகள் திடீரென்று அழுதவுடன் பெற்றவள் அதை வாரி எடுத்து பாலையே கொடுப்பது மிகவும் தவறு. ஏன் அழுகிறது, எதற்காக அழுகிறது, பசிக்குத்தான் கதறுகிறதா என்பதை நன்றாக கவனித்து பின் ஆவண செய்வது சாலச் சிறந்தது. இதெல்லாம் போக வியாதியால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு வேண்டிய சிகிச்சைகளை செய்வதை விட்டு பக்கத்திலேயே உட்கார்ந்து தாய்மார்கள் துக்கப்பட்டுக் கொண்டிருப்பது பெரும் தவறு. இப்படி எல்லாம் மீட்டிங்ல பாயிண்டா பேசினா தானே ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைக்கும். மரகதம், என்ன இருந்தாலும் உன் மாதிரி எல்லாரும் பேசிட முடியுமா? போன வாரம் மீட்டிங்ல நீ பிரமாதமா பேசி நம்ம ஆஸ்பத்திரி நர்சுகள்ல முதல் பரிசு வாங்கிட்டிய. மரகதம், தயவு பண்ணி எனக்கு ஒரு உபகாரம் செய். நீ இப்ப பேசினதெல்லாம் ஒரு பேப்பர்ல எழுதி கொடுத்துடு. நான் கிளீனா பாடம் பண்ணி எல்லாரும் முன்னாடி ஒப்பிச்சிடுறேன். அட, அப்படியே பாடம் பண்ணி வச்சிருந்தாலும் கூட்டத்துல டாக்டர்கள் உட்கார்ந்து இருக்கிறத பார்த்ததும் உடனே நடுங்க ஆரம்பிச்சிடுதே. சரிதான், பேசுறதுக்கே இப்படி நடுங்குனீங்கன்னா பேஷண்ட்டுகளை எல்லாம் ரொம்ப தைரியமா கவனிக்கணும்னு நமக்கு அடிக்கடி உபதேசம் செய்யறாங்களே, அதெல்லாம் என்ன ஆகுறது? என்னமோ இன்னைக்கு மீட்டிங்ல என்னால முடிஞ்ச வரைக்கும் பேசி பாக்குறேன். இந்த பாரு, பேச முடிஞ்சா பேசு, இல்லைன்னா உன்னால முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கு வளரி போறேன்.
கமலம், உனக்கு டியூட்டி முடிஞ்சிருச்சா? மரகதம் அண்ணா வந்திருக்கிறார் உன்னை பார்க்க. எங்க? வெளியே நிக்கிறார். வெளியே நிக்கிறாரா? என்ன வெளியே நிக்கிறீங்க? வாங்க உள்ள போலாம். என்னம்மா அது? அன்னைக்கு ஒரு நாள் உள்ள வந்ததுக்கு பெண்கள் இருக்கிற இடத்துல மழை வர்றீங்களா என்ன? இன்னைக்கு என்னதான் தெருவிலே நிக்கிறேன். என்னண்ணா எதை சொன்னாலும் தப்பா எடுத்துக்கிறீங்க. நீ சொல்றதுல மிஸ்டேக் இருக்குல்ல. சரி வாங்க உள்ள போலாம். டசன்ட் மேட்டர். எப்போ ஒரு வாட்டி சொன்னீங்க அப்படியே இருக்கு. அப்பா ரொம்ப பிடிவாதக்காரனா நீங்க. ஆமா, இங்க யாரா இருக்கீங்க? நாங்க 5 ஒரு நர்சுங்க ஒண்ணு சேர்ந்து இந்த வீட்டை வாடகைக்கு எடுத்துக்கிட்டு இருக்கோம். என்னன்னா இத வந்து இன்னைக்கு புதுசா கேக்குறீங்க? எல்லாரும் ஒத்துமையா இருக்கீங்களா? ஏன்னா இல்ல 1000 ஆண்கள் சேர்ந்தா கூட ஒத்துமையா இருப்பாங்க, 5 பெண்கள் சேர்ந்தா தகராறு ஸ்டார்ட் ஆகும்னு சொல்றாங்களே, அதுக்காக கேக்குறேன். எதையாவது வேடிக்கையா பேசுறதே உங்களுக்கு வேலையா போச்சுன்னா? உங்ககிட்ட சொல்ல வந்த மேட்டரை மறந்துட்டு வேற என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கேன். அப்பா கிட்ட இந்த லெட்டர் வந்திருக்கு. எனக்கு கூட வந்திருக்கேன்னு அந்த விஷயத்தை வந்து உங்ககிட்ட சொல்லலான்னா நீங்க இருக்கிற இடம் தெரியுதா, போற இடம் தெரியுதா, வர்ற இடம் தெரியுதா? நீ எப்படி பெண்கள் இருக்கிற இடத்துக்கு என்ன வரக்கூடாதுன்னு சொன்னேன், அதே மாதிரி நாங்க 4-5 ஆம்பளைங்க இருக்கிற இடத்துல நீ வரக்கூடாதுன்றதுக்கு தான் இடத்த சொல்றது இல்ல. அது சரி, நீங்க எப்ப ஊருக்கு போறீங்க? நீ இப்ப புறப்படு, நான் மேரேஜ் டைம்ல வந்துடுறேன். இதை சொல்றதுக்கு தான் இங்க வந்தேன். பாத்தீங்களா, பழையபடி ஆரம்பிச்சிட்டீங்களே. ஏற்கனவே அப்பாவுக்கு உங்க பேர்ல நம்பிக்கை இல்ல, நானும் அம்மாவும் சேர்ந்து சொன்ன தைரியத்துலதான் இந்த கல்யாண ஏற்பாடே ஆயிருக்கு. இந்த லட்சணத்துல நீங்க லேட்டா வேற போனீங்கன்னா அங்க இருக்கிறவங்க நிலைமை என்ன ஆகுறது? நீ தான் முதல்ல போறியே, நான் வந்துகிட்டே இருக்கிறேன்னு நீ சொல்லிக்கிட்டே இரு. அதுலதான் தகராறு இருக்கு. என்ன? நான் முன்னாடி புறப்பட முடியாதான். ஊரெல்லாம் புதுசா ஒரு விஷக்காய்ச்சல் வந்திருக்குது இல்ல, அதனால 7-8 நாளெல்லாம் லீவு தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. கல்யாணத்தன்னைக்கு முதல் நாள் தான் நான் அங்க இருக்க முடியும். நீ அப்படியே வா, நான் எப்படியே வந்து மீட் பண்ணிக்கிறேன். அண்ணே, கல்யாணத்துக்கு மிஸ் பண்ணாம வந்துடுவேன். தலையில அடிச்சு சத்தியம் பண்ணுங்க. என்னம்மா நீ எஜுகேட்டட் கேளா இருந்துகிட்டு தலையில அடின்ற? உங்ககிட்ட சொன்னபடி நடப்பேன்னு உனக்கு தெரியாது? என்னமோ நம்பி தானா இருக்க. டோன்ட் வரி, டேக் ரெஸ்ட். நான் வரேன். மரகதம், நல்ல குணத்துக்கு இப்படி ஒரு அண்ணன் வந்து உனக்கு வாச்சிருக்காரு. அப்படி சொல்லாத. கல்யாணத்துக்கு அப்புறம் எங்க அண்ணன் ரொம்ப நல்லவரா மாறிடுவாரு. நீங்க வேணா பாருங்களேன். சரி, புறப்பட ஹாஸ்பிட்டலுக்கு டைம் ஆகல. அண்ணன் கல்யாணத்துக்கு ஊருக்கு வந்து சேர்றாரோ என்னமோ. எல்லாம் சேர்ந்துருவாரு. வா போகலாம். நல்லம்மா, அடியே நல்லம்மா. ஓயாம இப்படி கூப்பிட்டுக்கிட்டே இருந்தா வேலை வெட்டிகளை எப்படி கவனிக்கிறது? அப்படி என்னடி பிரமாதமா கவனிக்கிற? ஒரு கல்யாணத்துக்கு புறப்பட சும்மா தானா? சாமான் சட்டு மூட்டை முடிச்சுகள் எல்லாம் சரி பார்த்து எண்ணி எடுத்துக்கிட்டு போய் திரும்ப வீடு கொண்டு வந்து சேர்க்கறதான சாமானத்துல இருக்கா? ஆம்பளைகளுக்கு என்ன கைய வீசிக்கிட்டு நடந்துடுவீங்க? நீங்க எல்லாம் கைய கட்டிக்கிட்டு நடப்பீங்க. ஏண்டி கலை நடக்கிற மாதிரி கத்துற? உன் மவன் பட்டணத்துல இருந்து கடுதாசி எழுதியிருக்கான் பாத்தியம். என்ன எழுதியிருக்கா? தொடாதடி, தொட்டு பேசாத, கோவமா இருக்கு. ஆமா, உன் மவன் இங்க செங்கல்பட்டுக்கு வரமாட்டானா. நீங்கெல்லாம் மதுராந்தகத்துக்கு போங்க, கல்யாண நேரத்துல பொண்ணு வீட்டுல வந்து நான் சந்திச்சுக்கிறேன்னு உத்தரவு போட்டிருக்காண்டி. உருப்படாத பயம் மவன். எல்லாம் அவன் எழுதுன மாதிரி வந்து சேர்ந்துருவான். நாம முன்னாடி புறப்படுவோம். அடி அறிவட்ட கழுத, உனக்கு அறிவு இருக்கா? அவனை பெத்தவதான நீ. ஏண்டி நீ நானும் மதுராந்தகத்துக்கு போய் இறங்கணும்னா உனக்கு எனக்குமா கல்யாணம்? மாப்பிள்ளை எங்கேன்னு கேட்கறவனுக்கு என்னடி பதில சொல்லுவேன்? ஐயா, இந்த கடுதாசியை காமிக்கிறது. ஏண்டி ஸ்பெஷல் டிராமாவை நடத்துறோம்? ஆக்டர் வரலன்னா தந்தியோ கடுதாசியை காட்டுற மாதிரி இந்த கடுதாசி அவங்களுக்கு காட்டுறதுக்கு பிச்சு பிச்சு எறிஞ்சிருவாங்க. அட கடவுளே, இந்த அயோக்கிய பையனை நம்பி கல்யாணத்தை வேற வச்சுட்டனே, என்ன ஆகுமோ ஏதாகுமோ. இந்த பாருங்க, சும்மா புலம்பாதீங்க. முத்து என்கிட்டயும் அவன் தங்கச்சிக்கிட்டையும் பேச்சு கொடுத்தான்னா அதுல இருந்து பெறவே மாட்டான். நாம முன்னாடி புறப்படுவோம், அவன் அங்க வந்து சேர்ந்துருவான். ஏண்டி ரங்கம்மா, ரத்தனை இன்னும் எத்தனை நாளைக்கு நம்ம கூட தண்ணிக்கு வருவா? நாளைக்கு ஒரு நாளைக்கு வருவா. அப்புறம் தான் கல்யாணம் முடிச்சுட்டு அவ புருஷனோட போயிடுவாள. ஆமா, நான் கேட்க மறந்துட்டேன். உன்னை கட்டிக்க போற மாப்பிள்ளை பேர் என்ன? பாத்தியா இவ கேக்குறது? மாப்பிள்ளை பேரை இவ எப்படி சொல்லுவா? சொன்னா என்ன, கல்யாணத்துக்கு முன்னால தானே கேக்குறோம். அதுதான் மாப்பிள்ளை பேரை கழுத்துலயே போட்டுட்டு வந்திருக்காளே. அடட, முத்துவா? முத்து ரத்தனம், ரத்தனம் முத்து, முத்து ரத்தனம். அடடா, பேரு பொருத்தம் பிரமாதமா இருக்கு. ஏண்டி, உங்களோட நான் தண்ணிக்கு வரவா இல்ல வீட்டுக்கு போகவா? இரு இரு, என்ன ரத்தனம் இப்பவே புது பொண்ணு மாதிரி ஒரு ரேடியோ வைக்கப்படுறீங்க. சும்மா கேலி செஞ்சா அவளுக்கு தான் எப்படி இருக்கும்? ரத்தனம் என் கூட வா, இவளுங்க கூட பேசாது. இது ரத்தனம், முதல்ல மாப்பிள்ளை எப்படி கூப்பிடுவேன்? அத்தான்னு கூப்பிடுறியா? ஐயா உங்களைத்தானே அப்படிம்பியா? இல்ல என்னங்க ஏங்க அம்பியா? போங்கடி, உங்களோட நான் வரல. பாத்தியாடி, இவ இப்பவே நம்ம எல்லாத்தையும் மறந்துட்டு போறா.
புது பெண்ணு நிமிந்து பாரு, நீ பிறந்த இடத்த மறந்துடாத நினைச்சு பாரு, கொஞ்சம் நினைச்சு பாரு. புது பெண்ணு நிமிந்து பாரு, நீ பிறந்த இடத்த மறந்துடாத நினைச்சு பாரு, கொஞ்சம் நினைச்சு பாரு. சின்ன வயசில் மண்ணு வீடு கட்டினோமே, 1 2 3 சொல்லி ஓடினோமே. சின்ன வயசில் மண்ணு வீடு கட்டினோமே, 1 2 3 சொல்லி ஓடினோமே. கண்ண பத்தி கயிறு தாண்டி ஆடினோமே, கண்ண பத்தி கயிறு தாண்டி ஆடினோமே. அதை எண்ணி பார்க்க இனி உனக்கு ஏது நேரமே, இனி ஏது நேரமே. அதை எண்ணி பார்க்க இனி உனக்கு ஏது நேரமே, இனி ஏது நேரமே. புது பெண்ணே நிமிந்து பாரு, நீ பிறந்த இடத்த மறந்துடாத நினைச்சு பாரு, கொஞ்சம் நினைச்சு பாரு. பள்ளிக்குளம் நீர் எடுக்க வந்து சேருவோம், வந்து சேருவோம், வந்து சேருவோம். பள்ளிக்குளம் நீர் எடுக்க வந்து சேருவோம், நல்ல நிலா வெளிச்சத்திலே கதைகள் பேசுவோம், நல்ல நிலா வெளிச்சத்திலே கதைகள் பேசுவோம். வெள்ளிக்கிழமை கோவிலுக்கு சேர்ந்து செல்லுவோம், வெள்ளிக்கிழமை கோவிலுக்கு சேர்ந்து செல்லுவோம். அந்த பள்ளி பருவ காலத்தை நாம் எண்ணி மகிழ்வோம், ஓ எண்ணி மகிழ்வோம். அந்த பள்ளி பருவ காலத்தை நாம் எண்ணி மகிழ்வோம், இப்போ எண்ணி மகிழ்வோம். புது பெண்ணே நிமிந்து பாரு, நீ பிறந்த இடத்த மறந்துடாத நினைச்சு பாரு, கொஞ்சம் நினைச்சு பாரு. பொறுமையோடு எவரிடமும் உண்மை கூறு, பொறுமையோடு எவரிடமும் உண்மை கூறு. நீ புருஷனிடத்தில் வாங்க வேணும் நல்ல பேரு, நீ புருஷனிடத்தில் வாங்க வேணும் நல்ல பேரு. பொன்னொன்னு ஆணொன்னு பாகுபாரு, உனக்கு பாகுபாரு. போதும் கேடி போங்கடி. பொன்னொன்னு ஆணொன்னு பாகுபாரு, உனக்கு பாகுபாரு. இனி வருஷத்துக்கு ஒரு நாளாகிலும் வந்து பாரு, எங்களை வந்து பாரு. இனி வருஷத்துக்கு ஒரு நாளாகிலும் வந்து பாரு, எங்களை வந்து பாரு. புது பெண்ணே நிமிந்து பாரு, நீ பிறந்த இடத்த மறந்துடாத நினைச்சு பாரு, கொஞ்சம் நினைச்சு பாரு.